உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். யூதா குலத்துக்காக அன்று ஒன்று சேர்ந்த மொர்தெகாய், எஸ்தர், யூத ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேரும்போது காரியம் மாறுதலாய் முடிந்தது. எது நடக்க வேண்டும் என்று அந்த ராஜா முத்திரை போட்டிருந்தானோ அது மாறியது. அது மாறியது. என்ன நடக்கணும்னு இருந்ததோ அது மாறியது. ஒரு அழிவு நடக்கணும்னு இருந்துச்சு, அது மாறியது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் ஒன்று சேரும்போது 120 நாடுகளில் நடக்க வேண்டிய காரியம் மாறுதலாய் முடிந்தது. 120 நாடுகளில் நடக்க வேண்டிய மரண தண்டனைகள் நிறுத்தப்பட்டது. 120 நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள், வெட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அந்த காரியம் மாறுதலாய் முடிந்து அவர்கள் சத்துருக்களை தூக்கிலிட்டார்கள், சத்துருக்களை வெட்டினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும். ஒரு யூனிட்டி, ஒரு ஃபெலோஷிப். அவங்களாம் ஒன்று சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேரும்போது 120 நாடுகளில் நடக்க வேண்டிய காரியங்கள் மாறியது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கூகுள் மீட் வழியாகவும் நேரடியாகவும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு ஏதோ ஒன்று மாறப்போகிறது. 120 நாடுகளில் எழுதப்பட்ட காரியங்களே மாறுகிறது என்றால், நம் தேவனால் மாற்ற கூடும் என்றால், நம் வாழ்க்கை, ஒரே ஒருவரின் வாழ்க்கையில் மாற வேண்டியவைகளை அவரால் மாற்ற வேண்டியது எவ்வளவு எளிது. 120 நாடுகளில் இருந்த யூதர்கள் எத்தனை லட்சங்கள் என்பது தெரியாது. அத்தனை குடும்பங்களுக்கும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. லட்சக்கணக்கான குடும்பங்களில் ஏற்பட வேண்டிய மரணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. 120 நாடுகளின் குடும்பங்கள் அழ வேண்டிய காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே அன்றைய நாளில் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு துதி செலுத்தி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில நான் சொல்லுகிறேன், நம்மளாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்ல, நமக்கு எதிராக ஒன்று எழுதப்பட்டிருக்குதுல, அது என்ன வியாதியோ, எந்த கடன் தொல்லையோ, எந்த ஆசீர்வாத குறைச்சலோ, எந்த போராட்டமோ, எந்த பிரச்சனையோ, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நான் இந்த மாலையில எல்லாவற்றையும் மாற்றுகிறார் ஆண்டவர். ஆவியானவர் எல்லாவற்றையும் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க பல காரியங்கள் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஒன்னா கூடி இருக்கிறோம். ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆவியானவர் அவர் என்ன ஆசைப்பட போறாரோ, என்ன செய்யணும்னு ஆசைப்பட போறாரோ அதை செய்ய போகிறார். நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர்
இந்த மாலை வேலையில் இப்போ இருக்கிற அந்த 1 மணி நேரம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை அவர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் சிலுவையிலே குலைத்து விட்டார். எஸ், 120 நாடுகளுக்கு மாத்திரமல்ல, இன்று சர்வ பூமிக்கும் சிலுவையிலே அவர் நமக்காய் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து, சாபத்தை அழித்து, பாவத்தை அழித்து, நீதியை சம்பாதித்து, எல்லாவற்றுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களையும், விடுதலைகளையும், சுகத்தையும் நமக்காய் சம்பாதித்து இன்று அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா வெற்றிகளும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எஸ் எஸ், எங்களோடு அப்படியே இணைந்து கொள்ளுங்கள். இந்த மாலை நேரம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிற ஒரு நேரமாய் இருக்க போகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. உங்கள் துக்கத்திற்கு இன்றோடு ஒரு முடிவு வருகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிகிறது. நீங்கள் சந்தோஷத்தால் துள்ளி குதிக்கிற நாட்கள் ஆரம்பமாகிறது. ஒரு சாப்டர் முடிஞ்சு இன்னொரு சாப்டர் உதயமாகிறது. நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதயமாகிறத நீங்க பார்ப்பீங்க. எல்லா காரியங்களும் நீங்க சொல்றீங்க, பிரதர் அப்படி எழுதப்பட்டுடுச்சு பிரதர், எப்படி மாற்ற முடியுன்றீங்களா? 120 நாடுகளுக்கு மாற்றியவர், 120 நாடுகளில் இருந்த யூதர்களுக்கு மாற்றியவர், லட்சக்கணக்கான ஜனங்களின் தலையெழுத்தை மாற்றியவர் இன்று மாலை உங்கள் தலையெழுத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றீங்களே, இது என் தலையெழுத்து ஆயிடுச்சு பிரதர், இது எப்படி பிரதர் நான் அழிப்பேன், இதுல இருந்து எப்படி பிரதர் நான் வெளியே வருவேன், இதுல இருந்து எப்படி நான் வெளியே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றீங்களே, நான் சொல்றேன், அந்த உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை அவர் குலைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களே உங்க வாழ்க்கையில் அதுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம். நீங்களே சில நேரம் ஒரு வேளையில உங்களுடைய தவறுதலனால அது நடந்திருக்கலாம். அது எதுவோ, அது எந்த காரணமோ, அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாம் தலைகீழாக மாறுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாய் மாறுகிறது. இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்க சொல்றீங்களே, என் தலையெழுத்து மாறி இருக்கு பிரதர், இது என் தலையெழுத்து மாறி இருக்கு, இதுதான் என் வாழ்க்கையான்னு சொல்றீங்களே, இது மாறுகிறது. ஆமென். நன்றி ஆண்டவரே, வார்த்தைகளுக்காய் நன்றி, உமது வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த இடத்தை நீர் ஆட்கொண்டு இருக்கிறீர், எங்க மத்தியில் நீர் உலாவி கொண்டு இருக்கிறீர். உமது வேலையை நீர் ஆரம்பித்து விட்டீர். உமது வேலையை நீர் மிகவும் வேகமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமை இப்பொழுது எங்களுக்குள்ளேயும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது யாரெல்லாம் கூகுள் மீட்ல ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, எல்லாருடைய சிந்தனையில, ஆவி மண்டலத்துல அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. எங்கெங்க இருக்கிறீங்களோ உங்க அருகாமையில ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். அற்புதங்கள், அதிசயங்களை பார்ப்பீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீங்க. எஸ் எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசனத்துக்காக நன்றி, நீங்க வந்திருக்கிறதுக்காக நன்றி, எல்லாவற்றையும் நீர் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி. எஸ், நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேரடியாகவும் கூகுள் மீட் வழியாகவும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். நிச்சயம் பாருங்க, ஆண்டவர் பேசின மாதிரி 120 நாடுகளில் இருந்த ஜனங்களின் தலையெழுத்தை மாற்றிய கடவுள் அவர். எனது நாட்டு ஒரு நாடு தலையெழுத்து இல்லைங்க, 120 நாடுகளின் தலையெழுத்து. அதில் நம் இந்தியாவும் ஒரு நாடாக இருந்தது. அத்தனை நாட்டில் இருந்த யூத ஜனங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய குடும்பங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பிரதர் என் குடும்பம் இந்த ஒரு குடும்பம்ன்றீங்க. அன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்களா, 120 நாட்டில் யூத குலத்தில் எத்தனை குடும்பம் இருந்திருக்கும்.
அத்தனை குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றின தெய்வம் இந்த மாலை நம் தலையெழுத்தை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் என் லைஃப்ல இதெல்லாம் என் தலையெழுத்தா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மாறுகிறது. உங்கள் தலையெழுத்து, உங்க மேல என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை நோக்கி நீங்க போக போறீங்க. உங்களை குறித்து கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ அதுதான் உங்க தலையெழுத்து, வேற எதுவும் கிடையாது. சாத்தான் எழுதுகிறது உங்கள் தலையெழுத்து அல்ல. நோய்கள், பேய்கள், எல்லா தரித்திரங்கள் எழுதுவது, டாக்டர்கள் எழுதுவது உங்கள் தலையெழுத்தல்ல. இந்த வேதத்தில் எழுதியிருப்பதுதான், அதில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் நம் தலையெழுத்து. அல்லேலூயா. அவைகள் ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் தலையெழுத்து. விடுதலை தான் உங்கள் தலையெழுத்து. அற்புத அடையாளங்களை அனுபவிப்பது தான் உங்கள் தலையெழுத்து. இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை அனுபவிப்பது தான், அதை முன்னோர் மற்றவர்களுக்கு கடத்துவதுதான் நம் தலையெழுத்து. ஹல்லேலூயா. தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தலையெழுத்து மாறுகிறது. இங்க பாருங்க, 120 நாடுகளின் தலையெழுத்தை மாற்றின தெய்வம். பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு சிலுவையில முழு உலகத்தையோட தலையெழுத்தையே ஆண்டவர் மாத்திட்டாரு. நம்ம எஸ்தர்ல பார்க்கலாம், அந்த 120 நாடுகளுக்கும், அந்த 120 நாடுகளின் இந்த யூதர்களின் தலையெழுத்து என்ன தெரியுமா? ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாளில் அவர்களும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவார்கள். அவருடைய உடைமைகள் கொள்ளையிடப்படும் அப்படின்னு ஒண்ணு எழுதி இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, பிரதர் இதுதான் பிரதர் என் தலையெழுத்து, இதுதான் என் வாழ்க்கையில தலையெழுத்தா இருக்கு, என் வாழ்க்கையே இப்படிதான் பிரதர் இருக்குது, இதுல இருந்து ஒரு மாற்றம் வரவே இல்லை, ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பிரியமானவர்களே, நான் சொல்றேன், 120 நாடுகளின் தலையெழுத்தை கர்த்தரால் மாற்றக்கூடுமானால், 120 நாடுகளில் இருக்கிற தேவ மனிதர்களின், அந்த 120 நாடுகளில் இருக்கிற குடும்பங்களின் தலையெழுத்தை ஒரே நாள்ல நம் தெய்வத்தால் மாற்றக்கூடுமானால், நமது தலையெழுத்தை மாற்றுவது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதர் என் தலையெழுத்து, என் குடும்பத்தோட தலையெழுத்து, என் பிள்ளைகளோட தலையெழுத்து எப்படி பிரதர் மாறும்? ஒரு வியாதியில, இல்ல கடன் பிரச்சனையில, இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கு, இதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, 120 நாடுகளில் ஜனங்களின் அந்த தலையெழுத்தை, யூத ஜனங்களின் தலையெழுத்தை மாற்றின தெய்வம் நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனம் படிக்கிறீங்களா? அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவன் அவனை மனமடிவாக்குவான். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், நம்ம அண்ணாள் அம்மாக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட அண்ணாள் அம்மாக்கு 19 வருஷம், 19 இயர்ஸ் குழந்தை இல்லை. 19 வருஷம் குழந்தை இல்லை. நம்ம அண்ணாள் அம்மாவுடைய தலையெழுத்து 19 வருஷமா இதுவாக தான் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா, யூத குலத்தோட தலையெழுத்த 120 நாடுகள்ல இருந்தவங்களுடைய தலையெழுத்தை நம் கர்த்தரால் மாற்ற முடிந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அண்ணாள் அம்மாவை பார்க்குறோம். அவங்க 19 வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்கானா ஒரு பங்கு எடுத்து கொடுப்பான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பங்கு எடுத்து கொடுத்தாலும் அந்த அம்மாவால சந்தோஷப்பட முடியாது. ஒரு பக்கம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க அண்ணாள் அம்மா அழுது கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்க அண்ணாள் அம்மா எதையுமே சாப்பிடாம அழுது கொண்டிருப்பாங்க, சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பாங்க. இதேதான் ரொட்டேஷனா நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட 19 வருடங்கள்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க.
19 வருஷம் அவர்கள் தலையெழுத்து அதாக தான் இருந்தது. அங்க பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 9வது வசனம் படிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. அதோட போதுங்க பாருங்களேன், இதுவரைக்கும் இந்த அன்னாள் அம்மா அழுதது தன் கணவனிடம் இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அழுது இருக்கலாம். இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்த அம்மா இந்த வாட்டி என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்க. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா சஞ்சலப்பட்டாங்க, அழுதாங்க, கண்ணீர் வெடித்தாங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தது. ஆனா இங்க பாக்குறோம், அந்த அன்னாள் அம்மா எழுந்து அவங்க நேரம் எங்க போனாங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எங்க அழுது கொண்டு இருக்கிறோம்? 19 பிரதர் சொல்றீங்க, பிரதர் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் பிரதர், என் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரா பிரதர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம எங்க அழுது கொண்டு இருக்கிறோம்? அண்ணாலம்மா 19 வருஷம் அழுது கொண்டு இருந்தார்கள். ஏன் அன்னைக்கு ஆண்டவருங்க சத்தத்தை கேட்கல? அண்ணாலம்மா கணவன்கிட்ட சொல்லி அழுதாங்க, உடன் பிறந்தவர்கள்ட்ட சொல்லி அழுதாங்க, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி அழுதுருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த அம்மாவுக்கு யாருக்கிட்ட சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா வந்தாங்க, இத்தனை வருஷத்துல இந்த இடத்துக்கு வந்தாங்களான்னு தெரியல. தேவனுடைய சந்நிதிக்கு வந்து மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். இங்க பாருங்க, நம்ம கிட்ட நீங்க லைஃப்ல நினைக்கிறீங்களா, பிரதர் என் லைஃப்ல இது ஒரு தலையெழுத்து மாதிரி இருக்கு பிரதர், இது மாற மாட்டேங்குது பிரதர், இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு பிரதர், என் லைஃபே இந்த மாதிரி ஒரு மோசமா இருக்கு பிரதர். அதுதான் சொன்ன ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப சொன்னது, உங்க தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கைய? என் வாழ்க்கை இதனால் என் தலையெழுத்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க தலையெழுத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? இந்த அம்மா 19 இயர்ஸா எங்க அழுது கொண்டிருந்தார், அதுதான் விஷயம். இப்ப இந்த அம்மா எங்க வராங்க? கர்த்தர் கிட்ட வராங்க, ஆண்டவர் சமூகத்துல வராங்க. அங்க வந்து அங்கேயும் தான் அழுதாங்க, எந்த பதிலும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, அங்கிருந்து எழுந்து நேரா தேவ சமூகத்துல வந்து அங்கேயும் அதை தான் செஞ்சாங்க, இங்கேயும் அதை தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல வந்து அழுகிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க பார்க்கிறோம், அவங்க இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றினதை பார்க்கிறோம். நம்ம இருதயத்தை எங்க ஓபன் பண்றோன்றது முக்கியம். நம்ம இருதயம், நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம தலையெழுத்தை எங்க ஓபன் பண்றோம், யார்கிட்ட ஓபன் பண்றோம்? எந்த சொல்யூஷனுமே கிடைக்காதவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருங்க, அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, என்ன வைத்தியம் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒண்ணு, ஆண்டவர்கிட்ட வந்து பேசினாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க சூழ்நிலையை சொன்னாங்க. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை ஊழியக்காரங்கள்ட்ட கூட சொல்லலாம், அவங்க உங்களுக்காக ஜெபம்தான் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை அண்ணாலம்மா ஓபன் பண்ண மாதிரி உங்க சூழ்நிலைய, உங்க வாழ்க்கைய நீங்க அவங்க கிட்ட ஓபன் பண்ணும்போது, ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஓபன் பண்ணும்போது, உங்க இருதயத்தை ஓபன் பண்ணும்போது, உங்க இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல கொட்டும் போது அந்த இடத்துல உங்களுக்கு பதில் வருகிறது. உங்க நெடுநாள் கண்ணீருக்கு பதில் வருகிறது. எங்கெங்கயோ சொல்லி பார்த்தீங்களே, யார்கிட்டயோ சொல்லி பார்த்தீங்களே, எங்கெங்கயோ ஜெபம் பண்ணி பார்த்தீங்களே, எதுவும் மாறல. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? யார்கிட்டயும் சொல்லாத,
என்கிட்ட வா, என்கிட்ட சொல்லு. நான் என்கிட்ட ப்ரேயர் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லுவேன், நான் சொல்லிடுவேன், பிரதர், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நான் மீடியேட்டர் இல்லை, நான் ஒரு பூசாரி கிடையாது. நீங்க ஆண்டவருடைய குழந்தை, ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க ஜெபம் பண்ணாலே அவர் கேட்பாரு. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லுவேன். அந்த சூழ்நிலையில வந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைய யாருடைய ஜெபமும் மாத்தாது, யாருடைய உதவியும் மாத்தாது. இப்ப எனக்கு ஆண்டவர் தெளிவா சொன்னார், நிறைய பேரு இது என் தலையெழுத்தான்னு உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் என் தலையெழுத்தா பிரதர், இதுதான் என் வாழ்க்கையா பிரதர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா பிரதர், இதுக்கப்புறம் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையா பிரதர் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்கிட்ட சொல்லாதீங்க, போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்லுங்க. அவர் சமூகத்துல அழுவுறீங்களோ சிரிக்கிறீங்களோ, மனுஷங்கிட்ட போய் அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பாருங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டீங்க, அந்த ஒரு துளி கண்ணீருக்கு உங்களுக்கு பதில் சொல்லுகிற தெய்வமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கண்ணீரே நீங்க விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இங்க பாருங்க, எங்க பேசினாங்க அங்க ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இது வரைக்கும் அவங்க பேசினாங்க, எங்கெங்கயோ பேசினாங்க, அவங்களுக்கு ஆன்சர் வரல, பதில் வரல. இங்க கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய சந்நிதியில வந்து அவங்க தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றும் போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இங்க பாருங்க, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. இங்க பாருங்க, அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவ இருதயத்துல இருந்த துக்கத்தை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சுட்டா. இப்ப ஹார்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவருடைய சமாதானம் அவ இருதயத்தை வந்து நிரப்பிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருதயத்தை கண்டதால, கண்ட நினைவுகளால, தேவையில்லாத யோசனைகளால, நம்ம வாழ்க்கையை குறித்து நம்மளையே நொந்துகிட்டு சபிச்சுக்கிட்டு, என் வாழ்க்கை இப்படிதானா, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, அண்ணாளுக்கு கிட்டத்தட்ட 19 வருஷம் எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. 19 வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த அம்மா வராங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க, அந்த அம்மாவால செலிப்ரேட் பண்ண முடியல. எல்லாரும் சாப்பிடுறாங்க, செலிப்ரேட் பண்ணி இந்த அம்மா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க லைஃப் இருக்கா பிரதர்? மற்றவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால இருக்க முடியல பிரதர், மற்றவங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி என்னால செலிப்ரேட் பண்ண முடியல பிரதர். என் வாழ்க்கையில தெரியுமா பிரதர் எவ்வளவு பெரிய சோகம் நடந்துச்சு தெரியுமா பிரதர்? அந்த சோகத்திலிருந்து என்னை யாராவது மீட்டு எடுக்க முடியுமா பிரதர்? என்னை யாராவது சந்தோஷப்படுத்த முடியுமா பிரதர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு கதவை திறந்தார், அவர் உள்ளே வந்து உங்களோடு போஜனம் செய்வார். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தான் இருதயத்தை மற்ற எல்லா காரியங்களும் நிரப்பி இருந்தாங்க. அதனால தேவனுடைய சமாதானம் அவங்க இருதயத்தை நிரப்ப முடியல. என்னைக்கு தான் இருதயத்தில் இருந்ததெல்லாம், இங்க பாருங்க, வெளியே மற்றவங்கள்ட்ட சொல்றதுனால உங்க இருதயத்தில் இருக்கிறது இறக்கி வைக்க போறதில்ல. அந்த அம்மா தேவனுடைய சமூகத்துல வந்து தன் இருதயத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாளாம். எல்லாத்தையும் உடைச்சி இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா, சாப்பிடாத அம்மா போய் சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த முகம் துக்க முகமாகவே இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, முகம் மாறியது, குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று மாற வேண்டியது உங்கள் முகங்கள். சோகமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த அம்மா பாருங்க, அவள்
அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்பனா அண்ணால் பாருங்க துக்க முகமாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரதர், ஏன் பிரதர் நான் துக்கமாவே இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் துக்கம்னு கேக்குறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க உங்க துக்க முகத்தை சந்தோஷமான முகமாய் மாற்றும். எங்கெங்கே தேடுறீங்க? யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? நமக்கு யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. தேவனுடைய வேதத்தை எடுங்க, வேதத்துல உட்காருங்க, வேதத்தை தியானிங்க. அவர் சமூகத்துல உங்க இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இந்த இருதயத்தை அவர்கிட்ட கொட்ட கொட்ட கொட்ட, உங்க இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்க கொட்ட கொட்ட, இங்க பாருங்க, இது கிளீன் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாத எல்லா இடத்துலையும் அவருடைய சமாதானம் வந்து ஃபில் பண்ணிக்கும். அதுதான் அன்னாள் அம்மாவுக்கு நடந்தது. இங்க பாருங்க, அது அடுத்தது பார்க்கிறோம். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய துக்க முகம் மாறணுமா? எதுவும் இல்லைங்க. கடவுளுடைய வார்த்தை தான் உங்க முகத்தை மாற்றும். இப்ப மெயின விஷயம் என்ன பார்த்தீங்களா? நம்ம முகம் மாறணும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க உங்க முகத்தை மாத்த போறது எது தெரியுமா? உங்களுடைய லைஃபை மாத்த போறது என்ன தெரியுமா? உங்க முகத்துல ஒரு கலை இருக்குல்ல, ஒரு துக்க கலை இருக்குல்ல, உங்க முகத்துல ஒரு வியாதியை குறிச்ச ஒரு பயத்தின் கலை இருக்குல்ல, ஒரு தரித்திரத்தின் கலை இருக்குல்ல, அந்த முகக்கலை, அந்த முகக்கலைய மாத்த போறது தேவனுடைய வார்த்தை. அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வரப்போற ரேமா வார்த்தை, அதுதான் உங்களை மாற்றும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வார்த்தை வந்தோடனே அந்த முகம் மாறியது, குழந்தை வந்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறியது, எல்லாமே மாறிச்சு. பாருங்க, அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த 120 நாடுகளில் இருந்த யூதர்களின் தலையெழுத்து மாற்றப்பட்டது. இந்த மாதிரி வேதத்துல நம்ம பார்க்கலாம். நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான். சாராள் அம்மாவுக்கு தெரியும், முதிர் வயது ஆனாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. அவருடைய கர்ப்பம் மரித்து போச்சு. ஆபிரகாமுடைய மாம்சம் அதுவும் மரிச்சு போச்சு. ஆனா அது குறித்து அவங்க எண்ணவே இல்லை. அவங்க தலையெழுத்து எல்லாம் நம்ம இல்லாம பார்த்து சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அவ்வளவுதான் அவங்க தலையெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சகரியா, எலிசபெத்து பார்க்கிறோம், அவங்க லைஃப்ல முதிர் வயதாயிடுச்சு, அவங்க தலையெழுத்து அவ்வளவுதான், இனிமேல் அவங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரியமானவர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது அப்படி இருக்குதா? பிரதர், நீங்க சொல்றீங்க 120 நாடுகளின் தலையெழுத்தையே மாற்றினாரு. இன்னைக்கு ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றுவதற்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. எஸ்தர், மொர்தெகா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், பிரதர் 120 நாடுகளின் தலையெழுத்தை மாத்தினாரு, அந்த 120 நாடுகள் அந்த யூத ஜனங்களின் தலையெழுத்தை மாத்தினாரு, ஒவ்வொரு குடும்பத்தின் தலையெழுத்தை மாத்தினாரு. அங்க பாக்குறோம் நம்ம எஸ்தர்ல 8வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எந்த நாள்ல அவர்கள் மரித்து போவார்கள், அவர்கள் பிள்ளைகள் மரித்து போவார்கள், அவர்கள் பெண்ஜாதிகள் மரித்து போவார்கள், அவர்களுடைய உடைமைகள் கொள்ளையிடப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததோ அந்த நாள்ல அவங்களுக்கு கிடைச்சதை பார்க்கிறோம். வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்லுறேன், உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது,
களிப்பு வருகிறது, கனமும் வருகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரத பாப்பீங்க. என் வாழ்க்கையில இதுதானா அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். காரியம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு காரியம், அந்த காரியத்தை ஆவியானவர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மாறுகிறது. இது மாறுமா நினைக்கிறீங்களா பிரதர்? இது மாறுமா என் லைஃப்ல? இது என் தலையெழுத்து மாதிரி இருக்கு நீங்க சொல்றீங்களே, இந்த காரியம் மாறுமா நீங்க சொல்றீங்களே, அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி நடக்குது. ஒரே ஒரு விஷயம்தான், அந்த காரியத்தை குறித்து யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எங்கம்மா கொடுக்கணும்? நம்ம காடுக்கு கொடுக்கணும், ஜீசஸ்க்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கிட்ட கொடுக்கணும். நீங்க அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வரதா பார்ப்பீங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங்ல நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே, எங்கள் தலையெழுத்து மாறுகிறது. எஸ், அநேகருடைய தலையெழுத்தை நீர் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறீர். அநேகரோட மேல சில வியாதிகள் ஒரு தலையெழுத்தை எழுதி வச்சிருக்கு. சில பேர் வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தலையெழுத்து மாறுகிறது. டாக்டர் எழுதி கொடுத்த எல்லா கையெழுத்துகள் மாறுகிறது. சில பேர் தரித்திரத்துல இருக்கீங்க, கடன் பிரச்சனையில இருக்கீங்க. இதுல இருந்து இது ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? என் நிலைமை மாறுமா? அன்னைக்கு பாக்குறோம், யூத ஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை மாறியது. மாறி களிப்பும் கனமும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானது. பிரியமான உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், உங்கள் தலையெழுத்து மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருகிறது, ஒரு கனம், கர்த்தரால் வருகிற கனம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல இப்ப எங்களோடு இணைந்து யார் யார் என்னென்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ இப்பொழுதே உங்க இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்கிட்ட சொல்லு. எந்த மனுஷன்ட்ட சொல்றதுனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, யார்கிட்ட போன் பண்ணி சொல்றதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, இல்ல நீ தனியா உட்காந்து புலம்புறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துல வந்து என்கிட்ட சொல்லு. நான் 120 நாடுகளின் தலையெழுத்தை மாற்றின கர்த்தர். நான் 120 நாடுகளில் இருந்த எல்லா யூத ஜனங்களின் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்த கர்த்தர். நான் 120 நாடுகளில் இருந்த யூத ஜனங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொண்டு வந்த கர்த்தர். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். ஒரே நாள்ல 120 நாடுகளில் இருக்கிற குடும்பங்களுக்கு, யூத குடும்பங்களுக்கு ஒரு விமோச்சனம். 120 நாடுகளில் இருக்கிற யூத குலம் ஒரே நாள்ல மறிக்க வேண்டியது. அந்த நாள்ல எல்லாம் செலிப்ரேஷன் பண்றாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு யாராவது டாக்டர் டைம் குறிச்சிட்டாரா, நாள் குறிச்சிட்டாரா? கவலைப்படாதீங்க. அந்த நாள்ல நீங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் ஆண்டவர் உங்களை வைப்பாரு. என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துருமா பிரதர்? ஒரு விமோச்சனம் கிடைச்சிருமா பிரதர்? நான் செலிப்ரேட் பண்ணுவேனா பிரதர்? அண்ணால் பாக்குறாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணால் இங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணால் இங்க உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இங்க அண்ணால் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்றேன், அந்த வாழ்க்கை மாறியது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழா மாற்றினார். அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா பிரதர்? மற்றவங்களை பார்க்குறேன், மற்றவங்க லைஃப் இருக்குது, நான் ஆசைப்படுற வாழ்க்கையை இன்னொருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னால் அந்த மாதிரி வாழ முடியல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, பிரியமானவர்களே, அந்த விஷயத்த ஹோலி ஸ்பிரிட் இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த விஷயத்தை அந்த மாற மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிற எத்தனையோ பேர் சொல்றீங்க, இது என் தலையெழுத்தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த வார்த்தை தான் என் மைண்ட்ல திரும்ப திரும்ப ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
இந்த வார்த்தையை தான் நீங்க ரீசன்ட் டேஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை என் தலையெழுத்தா, இதுதான் என் வாழ்க்கையா, இதுல ஒரு மாற்றம் வராதா, இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்குறாரு ஆண்டவர். அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்குறாரு. ஒரு புதிய தலையெழுத்தை உங்களுக்கு எழுதுகிறார். எஸ், உங்க தலையெழுத்து என்ன தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற தலையெழுத்து. கர்த்தரின் அற்புதங்களை, அடையாளங்களை அனுபவிக்கிறது தான் உங்க தலையெழுத்து. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ஜாய் பண்றது தான் உங்க தலையெழுத்து. ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறது தான் உங்க தலையெழுத்து. அல்லேலூயா. உங்க தலையெழுத்து மாறுது, உங்க வாழ்க்கை மாறுது. உங்களை குறிச்சு இந்த உலகம் ஒண்ணு எழுதி வச்சிருந்ததுல அதெல்லாம் கிறுக்கி போட்டு உங்களை குறிச்சு ஆண்டவர் ஒன்று புதுசா எழுதி வச்சிருக்கிறார் சிலுவையில. அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க, டாக்டர் சொல்றத நம்பாதீங்க, உங்க வாழ்க்கையில கையில் இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற காசை நம்பாதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாம் மாறுகிறத நான் பார்க்கிறேன். புதுசா ஒன்றை எழுதுகிறார். அல்லேலூயா. புதுசா சிலுவையில அவர் உங்களுக்காக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இதை அட்டன் பண்ணிருக்க ஒவ்வொருத்தவங்க நான் சொல்றேன், இப்ப நீங்க சில சூழ்நிலைகளை கடந்து போறனால இதுதான் நிரந்தரம் நினைச்சிட்டீங்க. இப்ப சில துன்பத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டீங்க அதுதான் நிரந்தரம், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படி நீங்க நம்பிட்டீங்க. அப்படி நம்ப வச்சுட்டா சாத்தா. அதை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க. அது இல்லை, இது நிரந்தரம் இல்லை. இது எல்லாம் மாறுகிறது, இது எல்லாம் மாறுது. ஆமான் ஆகாஸ் ராஜாவோடு சேர்ந்து ஒன்றை எழுதினான். அதை பார்த்தார்கள், ஜனங்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து ஆகாசுவேரோடு ஒன்று சேர்த்து எழுதினார்கள். அதை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதை பார்க்க போகிறீர்கள்? சாத்தானும் இந்த உலகமும் எழுதியிருக்கிறவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்களா? இல்லை இந்த வேதத்தில் கர்த்தர் உங்களுக்காய் எழுதியிருக்கிறவைகளை பார்க்க போகிறீர்களா? சாத்தான் எழுதியிருக்கிறத பார்த்தீங்க, இந்த உலகம் எழுதியிருக்கிறத பார்த்தீங்க, இப்ப நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்க, பயப்படுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, தனிமையில போய் உக்காந்துருவீங்க. ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், உங்களை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா துள்ளி குதிப்பீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரியம். அண்ணாலம்மா 19 வருஷமா புருஷன்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை மாத்தி கடவுள்கிட்ட வந்து அழுதாங்க. விமோச்சனம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்றேன், நீங்க அழுவுறீங்களோ சிரிக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ, உங்க வார்த்தையை குறித்து என்னென்ன எமோஷன்ஸ் வருதோ அந்த எமோஷன்ஸ் வெளியே மனிதர்கள்ட்ட கொட்டுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்துல போய் கொட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் உமது பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் சப்பா. எஸ், இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க, உங்க இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மனசுல தோன்றது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டுங்க. உங்களுக்கு ஒரு சாமுவேல் பிறக்கிறத பார்ப்பீங்க. உங்க லைஃப்ல சாமுவேல் மாதிரி வர பிளெஸிங்ஸை பார்ப்பீங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். 120 நாடுகளுக்கு ஒரே சமயத்தில் அற்புதம் செய்த தெய்வம் இதில் அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வது, வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவது சாதாரண காரியம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உம்மால் ஆகும். அதே போல எங்கள் வாழ்க்கையை நீர் செய்திருக்கிறீர். அதை நாங்கள் அனுபவிக்க எங்கள் கண்களை நீர் திறந்துள்ளோம். ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8 to 9 இந்த கூகுள் மீட் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.